ஆமாடா, எங்க ஈழத்தமிழர்கள் வந்து அறிவார்ந்தவர்களா இருக்கிறார்களா அல்லது எதிரின்ற யூகம் புரியாமல் அதன் சூழ்ச்சி வேலைக்குள்ள போய் விழுந்திருக்கிறார் என்ற தலைப்பு தான் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து நீங்க போன முறை ஸ்காட்லாந்து பற்றி சொல்லியிருந்தீங்க, அதை வந்து ஒன்னு முறைக்கா தெளிவா வந்து சொல்ல முடியுமா? இதில் முதலாவது நாங்கள் எடுத்த தலைப்பு வந்து தொடர்ச்சியாக நாங்கள் 2 கிழமைகளாக உரையாடி முடித்திருக்கின்றோம். மீண்டும் அதிலிருந்து தான் நாங்கள் தொடரப்போகின்றோம். ஈழத்தமிழர்கள் அறிவார்ந்தவர்களா இல்லை எதிரியின் யூகம் புரியாமல் தடுமாறுகின்றார்களா என்கின்ற சொற்பதத்தோடும் உண்மைகளோடும் மக்கள் மத்தியில் அதை நாங்கள் போட்டு கிட்டத்தட்ட 6000த்திற்கு மேற்பட்டவர்கள் அதை விரும்பியதால் நாங்கள் அந்த தலைப்பை எடுத்திருப்போம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10-15 தலைப்பு முன்வைத்திருக்கின்றோம். அதில் இது முதலாவதாக நாங்கள் எடுத்திருந்தபடியால் உரையாடி இருந்தோம். இதில் முக்கியமாக நாங்கள் இந்த போராட்ட வடிவங்களும் உலக தேசத்தில் இந்த சுய நிர்ணய உரிமைக்காக போராடுகின்றவர்களினுடைய கோட்பாடுகளையும் ஈழத்தமிழர்கள் எந்த இடத்தில் எடுத்திருக்கிறார்கள் அல்லது ஏன் எடுக்கவில்லை என்பதை தான் நாங்கள் இன்று பேச வேண்டும். ஏனென்றால் இது ஒரு தலைமுறை. இப்போ நாங்கள் ஏன் எதற்காக கருத்தரங்குகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்பது என்னவென்றால் 16 ஆண்டுகள் என்பது வருகின்ற வருடம் 17 ஆண்டுகள். அப்போ ஒரு 2 சதாப்தங்கள் இங்கே ஈழத்தமிழர்களுடைய அரசியல் என்பது அது ஒரு பெரும் யூகமாக இங்கே வீழ்ந்து கிடக்கப்பட போகிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் இந்த கருத்தரங்கில் இன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான விடயம் என்னவென்றால், இன்று ஒரு 30 வயதிருக்கின்ற இளையோர்களும் ஒரு 35 வயதிருக்கின்ற இளையோர்களும் இவர்களினுடைய அரசியல் இங்கே 16 ஆண்டுகளாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அரசியலை நாங்கள் இனி சரி செய்ய முடியுமா என்றால் அது ஒரு பெரும் கேள்விக்குறிதான். அப்ப இந்த கேள்விக்குறிகளை நாங்கள் எப்படி சரி செய்வது என்ற வழியால் தான் இங்கே இந்த அரசியல் கருத்தரங்குகளையும் ஈழத்தமிழர்களினுடைய யூகங்களையும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருங்கள் என்று நாங்கள் சொல்லுவது. அப்ப ஏன் நாங்கள் இந்த 35 வயதுக்குள் இருக்கின்ற இளையோர்களும் அதுக்கு கீழிருக்கின்ற 30 வயது இளையோர்களுக்கும் அடுத்த தலைமுறையை நாங்கள் ஏன் சொல்லுகின்றோம் என்றால், இவர்களுக்கு இன்னும் ஒரு 60 வயது வரைக்கும் அல்லது ஒரு 70 வயது வரைக்கும் இவர்கள் இன்னும் 30 ஆண்டுகளோ 35 ஆண்டுகளோ இந்த பூமியில் ஈழத்தமிழர்களுடைய அரசியலை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். அப்ப இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் விட்டால் அது அங்கே ஒரு மிகவும் ஒரு இன்னும் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய அரசியல் விளிம்புகளை உடைத்தறிவார்கள். அப்ப இதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டுதான் உலகங்கள் எமக்கு தருகின்ற பாடங்களையும் நாங்கள் கற்றறிந்து கொண்டு நாமும் எம்மை தயார் செய்ய விரும்புகின்றோம். அப்ப நாங்கள் போன அமர்வில் பல விடயங்களை பற்றி பேசியிருப்போம். ஸ்கொட்லாந்து வந்து 31 மாவட்டங்களில் அவர்கள் விடுதலை ஆகுவதற்கு சுய நிர்ணய உரிமைக்காக வாக்கெடுப்பை செய்திருப்பார்கள். அதில் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த சுய நிர்ணய உரிமை தங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஒன்றாக வாழப் போகின்றோம் என்று வாக்களித்த மக்களும் மிகுதியாக ஒரு 16 லட்சம் உடைய மக்களினுடைய வாக்கு நாங்கள் பிரிந்து செல்ல போகின்றோம் என்று கணக்கெடுக்கிறார்கள். இதில் என்ன பிரச்சனை என்றால், இது இவ்வளவும் 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அப்ப இதில் ஒரு தொகுதியானவர்கள் ஒரு 5 சதாப்தங்களில் வருகின்ற மக்களும் இருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் முன்னுக்கே இதை முளையிடுகின்றார்கள். அப்ப 16 லட்சத்தில் இருக்கின்ற மக்கள் 2 சதாப்தங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கோ 5 ஆண்டுகளுக்கோ இருக்கின்ற மிகுதியானவர்கள் கை சேர்ப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த அரசியலில் முன்னின்று இதை மேற்கொண்டவர்களுக்கு, இந்த காயை நகர்த்துவர்களுக்கு. அப்ப இந்த இடத்தில் நாங்கள் நிறுத்தி கொண்டு இந்த ஸ்கொட்லாந்து இந்த பாதைக்கு போகின்றார்கள் என்றால் நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகளை எடுத்து பார்க்க வேண்டும். அப்ப தமிழீழ விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு சதாப்தம் ஈழத்தமிழர்களுக்காக 1 to 50 வரைக்கும் எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது ஸ்கொட்லாந்து போன்று என்னென்ன இந்த உலக பரப்பில் இருக்கிறதோ, உலகம் எதை சொல்லி இருக்கின்றதோ, எதை சட்டமாக சொல்லி இருக்கின்றதோ அந்த சட்டங்களுக்கு கீழ் நின்றே இப்படியான விடயங்களை அவர்கள் கட்டமைத்தார்கள். இந்த வாக்கெடுப்புக்கு போவதற்கு முதல் அவ்வளவு வேலை திட்டத்தை செய்வார்கள்.
அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும், ஏன் நாங்கள் 16 ஆண்டுகளாக நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கி படையெடுக்கின்றோம், ஐக்கிய நாடுகள் சபைகளை சுற்றி நாங்கள் போராடுகின்றோம், இன்னும் நாங்கள் வடக்கு கிழக்கில் அலையலையாக போராடினோம், அப்போ இன்னும் ஒருவரும் எங்களை கண்விழித்து பார்க்கவில்லை என்ற கேள்விகள் உங்களுக்கு வரும். அப்போ இங்கே தான் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சுயநிர்ணய உரிமை என்பது இந்த தன்னாட்சி அதிகார உரிமை என்பதற்குரிய 2 வகையை அவர்கள் முன்வைக்கின்றோம். அது ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற ஒன்று ஆயுதமேந்தி போராடுகின்ற ஒரு கிளர்ச்சியும், இன்னொன்று அரசியல் யூகங்களை எடுத்து அதை கிளர்ச்சியாக கொண்டு வந்து விடுதலை பெறுவதும். அப்ப இங்கேதான் உலக தேசம் எமக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார்கள். அதற்குரிய ஆண்டுகள், அதற்குரிய விடயங்களை நாங்கள் உள்ளடக்கித்தான் இன்று உங்களுடைய முக புத்தகங்களிலும் என்னுடைய இதிலும் நாங்கள் போட்டதற்குரிய காரணம் என்னவென்றால், எமக்கு உலக தேசம் என்ன சொல்லி இருக்கின்றார்கள், காலனித்துவ அரசியலை நீக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு பின் இந்த உலக பரப்பில் இருக்கின்றவர்கள் என்ன விடயத்தை ஈழத்தமிழர்களுக்கு கற்பித்திருக்கின்றார்கள். அப்ப இங்கே நாங்கள் அதைத்தான் சொல்லுகின்றோம், இன்று இருக்கின்ற இளையோர்களுக்கு கற்பித்தவர்கள் இந்த அரசியல் யூகங்களையும் நுணுக்கங்களையும் கற்பிக்காமல் 17ஆம் திகதி 5ஆம் மாதம் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த இனத்தினுடைய வலுவை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று புரியாமல் இங்கே தள்ளாடி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் ஈழத்தமிழர்கள் அறிவார்ந்தவர்களா, இல்லை எதிரியின் யூகம் புரியாமல் தடுமாறுகின்றார்களா? அப்ப எதிரியின் யூகம் இவர்களுக்கு புரிந்திருந்தால் ஒரு விடயம் புரிந்திருக்கும். தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தேசிய தலைவர் அவர்கள் இந்த ஈழத்தமிழர்களுக்காக அவர் என்னெல்லாம் உருவாக்கி வைத்திருந்தார், உலக தேசம் பார்ப்பதற்கும் நாம் விடுதலையாக வேண்டும் என்பதற்காகவும் இவர்கள் மறந்து இந்த அரசியலை தோற்கடித்தார்கள். கையில் இருந்த ஆயுதத்தையும் தோற்கடித்தார்கள். இந்த விடயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், 2009ஆம் ஆண்டு 17ஆம் தேதி 5ஆம் மாதத்துக்கு பிற்பாடு எமக்காக அடையாளமாக இருந்த வீட்டுக் கட்சியையும் அடித்து நொறுக்கினார்கள். அப்ப பகைவன் சூழ் கொண்டு எம்மினத்தினுடைய கருவறையை, அரசியல் கருவறையை அறுத்து நிற்கின்றான். அப்ப நாங்கள் இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போகின்றோம்? நாங்கள் ஊடகங்களில் நின்று கொண்டு ஒரு குழுக்களாக ஒரு இடத்தில் நின்று கொண்டு இந்த போராட்டங்களை செய்து நாங்கள் எதுவுமே பெற்றுவிட முடியாது. அதற்கு உதாரணம்தான் இத்தனை பொறிமுறைகளும் இறுதியாக இந்த ஆண்டு வரப்பட்டிருக்கின்ற 60 தீர்மானம். அப்ப இதிலிருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ள போகிறோம்? முதலில் நாங்கள் அரசியல் என்பது என்ன, இந்த அரசியல் நுட்பங்கள் என்பது என்ன, எமது சுய நிர்ணய உரிமை என்ன என்பதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக இங்கே நாங்கள் தோற்கடிக்கின்ற விடயம், பகைவன் தோற்கடித்த விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால், தமிழீழ விடுதலை புலிகள் இந்த மக்கள் ஈழத்தமிழர்கள் என்று தங்களை தமிழீழமாக அங்கீகரித்து தமிழீழ நிழலரசை கொண்டு வந்து உலகம் அந்த இடத்தில் தோற்கடித்து மிகுதி இருக்கின்ற மக்களின் மனங்களில் ஒரு மிக பெரும் குழப்பகரமான நிலைமை உருவாக்கியிருக்கின்றார்கள். அந்த குழப்பகரமான நிலைமைதான் இந்த அரசியல் விளிம்பின் புரிதல் இல்லாத பக்குவங்கள். அப்ப பக்குவம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? உலக தேசம் எம்மிடம் எதை எதிர்பார்க்கிறது? இந்த புரிதல் வேண்டும். உலக தேசத்திற்கு நாம் எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பதும் எமக்கு பக்குவம் வேண்டும். அப்ப ஈழத்தமிழர்களுக்கு முக்கியமாக 2 விடயங்கள் புரிய வேண்டும். உலகம் எமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது, நாம் உலகத்திற்கு என்ன செய்தியை சொல்லுகின்றோம். அப்ப இந்த செய்தி எப்படி என்றால், ஒரு குழுக்களாக நாங்கள் ஒரு 600 பேர், ஒரு 1000 பேராக திரண்டு இதை மீட்டுவிட முடியாது. அது ஒரு கிளர்ச்சி, ஒரு 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 போராளிகளால் மட்டும்தான் இந்த கிளர்ச்சியை உருவாக்க முடியும். அரசியல் கிளர்ச்சி என்பது அது அல்ல. அரசியல் முறைமை என்பதும் ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய பொது சபை அவர்களுடைய தீர்மானங்கள் என்பதையும் நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அரசியலில் இருக்கின்ற இராணுவ கிளர்ச்சி ஒரு போராளித்துவம் கொண்டு ஒரு கிளர்ச்சியையும் ஒரு நிழல் அரசியையும் உருவாக்கிய ஈழத்தமிழர்கள் இனி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த சித்தாந்தவாதிகள் பேசவில்லை. அதுதான் பிரச்சனை.
இங்கே இருக்கின்ற இளையோர்களை அவர்கள் தயார்படுத்தவில்லை. அப்ப டிசம்பர் 15 1960 ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய தீர்மானம் 1541 XU-வில் என்ன சொல்லப்படுகிறது, அந்த சாசனம் என்ன பிரிவில் சொல்லப்படுகிறது என்றால், இங்கே இதை கொண்டுதான் ஸ்கொட்லாந்து அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்றார்கள். அவர்கள் முதலாவது மேற்கொள்கிறது என்னென்றால், அரசியல் கட்சிகளை பலமாக்கினார்கள் முதலில். அப்ப இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். என்னவென்றால், முதலில் எங்களுடைய நிலத்தில் அரசியல் கட்சிகளை நாங்கள் பலப்படுத்துவோம். அப்ப உங்களுக்கு இப்ப விஷயம் என்னென்றால், இப்ப நாங்கள் சரி உலகத்துக்கு நாங்கள் என்னதான் சொல்ல போறோம், நாங்கள் எப்படித்தான் இதை போராடி அரசியல் ரீதியாக நாங்கள் விடுதலையாக போறோம், நாங்கள் முதல் என்னதான் செய்ய வேண்டும்